Summer holidays வந்தாச்சு நம்ம GT Holidays வந்தாச்சு. GT Holidays, South India's #1 travel brand. ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்குனா ஒன்னு ஃப்ரீ. YSR Films யுவன் சங்கர் ராஜா தயாரிப்பில் ரியோ ராஜ் நடிக்கும் ஸ்வீட் ஹார்ட் திரையரங்குகளில் வெற்றி நடை போடுகிறது. தமிழ்நாடுங்கிறது நம்ம தமிழ்நாட்டில் பார்த்த ஆனவங்களை நமக்கு தெரியும். பிளஸ் இதை செஞ்சவங்களாம் பெரிய அரசியல் பின்னணியில் இருந்துட்டு மேட்ரு பஸ்ட் ஆச்சு. இது இல்லாமல் இவ்வளோ நடந்திருக்கு. தருமபுரியில் வந்து பால்ய விவாகம் தடுத்து நிறுத்தப்பட்டுச்சு. 14 வயசு பொண்ணுக்கு கல்யாணம் பண்ண பார்த்தாங்க. தருமபுரி கிருஷ்ணகிரி மாவட்டங்களில் இது அதிகம். நார்த்து போனீங்கன்னா இன்னும் கடுமையான ஆணவ கொலை இருக்கு. நம்மளை விட நான் ஜாதியை பற்றும் மதத்தின் மேலே ஒரு நம்பிக்கை இன்னும் அதிகம் வடக்க. உங்கூட்டு பொண்ணு உங்கள் சொந்தக்கார பையன் முறை பையனே கட்டிட்டு போயிட்டா கூட நம்ம பேச்சை கேட்காம போயிட்டு அப்படிங்கிற பிரிஸ்டேஜுங்கிற விஷயம் இங்கே இருக்குது. அதை நம்ம வீட்டு பொண்ணு வந்து நம்ம வீட்டு சொத்தாக பார்க்குறோம். அவளுக்கு தனியான வாழ்க்கை இருக்குது அப்படின்ற எண்ணங்கள் நம்மள்கிட்ட இல்லை. என் வீட்டு பொண்ணு யாரை வேணுமோ கட்டிட்டு போகிறது எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பட் என் வீட்டு சொத்தை அவங்க கண்ட வந்துட்டு போகிறது உடன்பாடு இல்லைங்க. அந்த மனநிலை தான் இருக்கு. ஒரு பட்டியலின சமுதாயத்து பையன் ஒரு கலெக்டராவோ இல்லை மாவட்ட காவல் கண்காணிப்பாளரோ ஒரு விஓஓ அந்தஸ்தில் இருந்தால் கூட சொல்கிறேன், இவன் பொண்ணு கொடுப்பான்னு நிச்சயமாக கொடுப்பான். ஏன்னா தான் சொத்து பாதுகாக்கப்பட்டிருக்கிற நம்பிக்கை வந்துடும். வலி அவன் நொந்து போயிருப்பான், இல்லை நொந்து போகாமல் அதை மறந்து கூட இருப்பான். அவனை மேலும் மேலும் நீங்கள் வலிக்க வைக்கிறது. யாருக்கும் பெத்த பிள்ளை வெட்டுறதுக்கு மனசு வரும், செய்ய மாட்டாங்க தானே. ஆனால் அதில் நடந்துச்சு. சென்னை போன்ற பெருநகரங்கள்லாம் எனக்கு தெரிஞ்ச ஆணவ கொலையெல்லாம் இல்லைங்க. எல்லாருமே ஒன்று தாங்க. சென்னையோட ஸ்பெஷல் என்ன தெரியுமா? எல்லாரும் ஒன்று தான். நீ என்ன ஜாதி, அந்த கேமராமேன் என்ன ஜாதி, இவர் என்ன ஜாதி, நான் என்ன ஜாதி, நீ என்ன ஜாதியே முக்கியம் இல்லை, நம்ம என்னங்கிறதா இங்கே முக்கியம். நக்கீர நேயர்களுக்கு வணக்கம். நான் விஜய் ஹரிஹரசுதன். குற்றம் நடந்த கதையில் 2.0 வழக்கறிஞர் தமிழ்வேந்தன் அவர்கள் வந்திருக்காரு. சார் வணக்கம். சார் வணக்கம். 2.1 சொல்லலாம்னு நினைக்கிறேன். ரொம்ப நாள் கழிச்சு நக்கீரன் மீண்டும் வந்திருக்கீங்க. தமிழகத்தில் மட்டும் இல்லாமல் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஆணவ கொலை அப்படிங்கிற விஷயம் நம்ம என்னதான் வளர்ந்துருந்தாலும் இந்த ஆணவ கொலையோட வரலாறு வந்து இன்னும் தொடர்கதையாக தான் இருக்குது. யாருமே அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கல. அது அப்படியே கமா போட்டு போயிட்டே தான் இருக்குது. அந்த வகையில் இந்த ஆணவ கொலை இது வந்து எந்த அளவுக்கு கட்டுப்படுத்தப்பட்டிருக்கு, இதோட வரலாறு எங்கே தொடங்குச்சு? தமிழ்நாடுங்கிறது நம்ம தமிழ்நாட்டில் பார்த்த ஆணவ நமக்கு தெரியும். உடுமலைப்பேட்டையில் சங்கர் கௌசல்யாவாக இருக்கட்டும், கோகுல்ராஜ் ஸ்வாதியாக இருக்கட்டும், திவ்யா இளவரசனாக இருக்கட்டும், இது வரைக்கும் தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். கொஞ்சம் தான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு வெளியில் தெரியுது. இது வந்து ஃபேமஸ் ஆகிட்டு இந்த வழக்கெல்லாம் புரூட்டல் மர்டராக இருந்துச்சு. ப்ளஸ் இதை செஞ்சவங்களாம் பெரிய அரசியல் பின்னணியில் இருந்துட்டு மேட்ரு பஸ்ட் ஆச்சு. இது இல்லாமல் இவ்வளோ நடந்திருக்கு. இதை விட நார்த்தில் வந்து இன்னும் மோசமான நிலை இருக்குது. முந்தானத்து கூட ஒரு தருமபுரியில் வந்து ஒரு பால்ய விவாகம் தடுத்து நிறுத்தப்பட்டுச்சு. 14 வயசு பொண்ணுக்கு கல்யாணம் பண்ண பார்த்தாங்க. தருமபுரி கிருஷ்ணகிரி மாவட்டங்களில் இது அதிகம். ஏன்னா எஜுகேஷன் வைஸ் ரொம்ப பின்தங்கி இருக்க மாவட்டம் அதெல்லாம். நார்த்து போனீங்கன்னா இன்னும் கடுமையான ஆணவ கொலை இருக்குது. ஏன்னா நம்மளை விட நான் ஜாதியை பற்றும் மதத்தின் மேலே ஒரு நம்பிக்கை இன்னும் அதிகம் வடக்க. நமக்கு நிறைய அதை பற்றியான புரிதல் இருக்குது. இருந்தும் இந்த சம்பவங்கள் தடுக்க முடியாமல் தான் இருக்குது. இது எந்தளவு கண்ட்ரோல் பண்ணப்படுதுன்னு சொன்னால் அதுக்கெல்லாம் விடையே இல்லை. ஏன்னா உங்கூட்டு பொண்ணு உங்கள் சொந்தக்கார பையன் முறை பையனே கட்டிட்டு போயிட்டா கூட நம்ம பேச்சை கேட்காம போயிட்டு அப்படிங்கிற பிரிஸ்டேஜுங்கிற விஷயம் இங்கே இருக்குது. அதை நம்ம வீட்டு பொண்ணை வந்து நம்ம வீட்டு சொத்தாக பார்க்குறோம். அவளுக்குன்னு தனியாக ரத்தம் சதையும், அவளுக்கு தனியாக சுய சிந்தனை இருக்குது, அவளுக்கு தனியான வாழ்க்கை இருக்குது அப்படின்ற எண்ணங்கள் நம்மள்கிட்ட இல்லை. நாளில் சோறு போட்டேன், நாளில் படிக்க வச்சேன், அப்போ நான் சொல்கிறவனை தான் கட்டிக்கணும் அப்படின்ற ஒரு தாட் நம்மள்கிட்ட இருக்குது. இது கொஞ்சம் பிற்போக்குத்தனமான ஒரு பார்வை. ஆனால் முற்போக்கு பார்வையில் வந்து அதுக்கு கவுண்டராக என்ன கேட்பாங்கன்னா, அவங்களாம் கட்டிட்டு போயிட்டு நாளைக்கு பிரச்சனை வந்து கண்ணை கசக்கிட்டு வந்தால் நம்ம வீட்டில் வந்து நிற்கிறாங்க அப்படின்றாங்க. அது மாறல். அவங்க சொல்கிறது பார்த்தா ரைட்டு போல் தெரியும், ஆனால் அது ரைட்டு கிடையாது. அவங்கவுங்க இண்டிபெண்ட்டாக இங்கே வாழ தான் பிறந்திருக்கும். நமக்கு என்ன தோணுதோ அதை செஞ்சுட்டு வாழ்ந்துட்டு போயிட்டே இருக்க வேண்டியது தான் சரியான வழியில். ஒருத்தர் இங்கே வந்து பாம்பு லவ் பண்ணுது, புழு லவ் பண்ணுது, பூச்சி லவ் பண்ணுது, பூரா லவ் பண்ணுது, தேள் லவ் பண்ணுது, மாடு லவ் பண்ணுது, கழுதை லவ் பண்ணுது, குதிரை லவ் பண்ணுது, பன்னி லவ் பண்ணுது, எல்லாமே இங்கே லவ் பண்ணுது. பறவைனா எல்லாமே காதலிச்சு தான் இங்கே உருவாகிட்டு இருக்கு. ஒரு பூவும் இன்னொரு பூவும் மகரந்த சேர்க்கை நடந்தால்தான் மரமே வளர முடியும். இல்லைன்னா இல்லவே இல்லை. ஒரு வண்டு கடத்துது மகரந்தத்தை, அதை படிச்சிருக்கோம் நம்ம சயின்ஸில். அப்படி இருக்கிற உலகத்தில் உலகமே அதுதான். ஆனால் நம்ம என்ன நினைக்கிறோம், சொத்துடைமை பொருளாதாரமாக பார்க்குறோம். ஓகே, இப்போ என் வீட்டு பொண்ணு யாரை வேணுமோ கட்டிட்டு போகிறதுல எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பட் என் வீட்டு சொத்தை அவங்க கண்ட வந்துட்டு போகிறது உடன்பாடு இல்லைங்க. அது மனநிலை தான் இருக்குது. லவ்வுக்கெல்லாம் எதிரி கிடையாதுங்க. இவனே லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணியிருப்பான். இவனுக்கு காதல்லாம் எதிர்ப்பு இல்லை, காதலை ரொம்ப பிடிக்கும். காதல் படம் உட்காந்து அழுதழுது தேம்பி பார்ப்பான். எக்ஸ் லவ்வரை உருகி லெட்டர்லாம் எழுதுவான், இவன் எல்லாம் செய்வான். ஆனால் தான் விட்டு சொத்தை எடுத்துகிட்டு போயிடக்கூடாது. அதுதான் மெயின் டாக்குமெண்ட் தான் இவனுக்கு பிரச்சனை. முத்திரத்தால் தான் பிரச்சனை ஒழிய முத்தம் பிரச்சனை இல்லை இவனுக்கு. முத்திரத்தால் பிரச்சனை. ஐயோ இவன் எடுத்துகிட்டு போயிடுவானா, அவன் எடுத்துகிட்டு போயிடுவானா,
ஐயா அவனுக்கு எப்படி கொடுக்குறது, அவன் என்ன ஜாதி பைய, இவன் என்ன ஜாதி, இந்த சிந்தனை நம்மள்ட்ட இருக்குது. இந்த ஒரு கேவலமான இழிவான புத்தி நம்மள்ட்ட இருக்குது. இப்போ உதாரணத்தை வச்சுக்கோமே, ஒரு பட்டியலின சமுதாயத்து பையன் ஒரு கலெக்டராவோ இல்லை மாவட்ட காவல் கண்காணிப்பாளரோ குறைந்தபட்சம் ஒரு விஓ அந்தஸ்தில் இருந்தால் கூட சொல்கிறேன், இவன் பொண்ணு கொடுப்பான்னு நிச்சயமாக கொடுப்பான். அவனுக்கு அந்த யோசனை இருக்கும், கொடுத்துருவான். ஏன்னா தான் சொத்து பாதுகாக்கப்பட்டிருக்கிற நம்பிக்கை வந்துடும், தான் பொண்ணு சேஃபர் செக்யூராக வாழ்ந்துடும், சம்பளம் வருது, அதிகாரம் இருக்குங்கிற ஒரு எண்ணங்கள் இருக்கும். நிறைய இப்போ கலப்பு திருமணம் நடக்குது நிறையாளர். இப்போ நீங்கள் இவ்வளோ விஷயங்கள் சொல்கிறீங்க, ஒரு அதிகாரமும் அந்தஸ்தும் இருந்தால் போதும், இப்போ திருமணங்கள் வந்து ஒரு எளிமையான ஒரு ஃபேக்டர் தான் அப்படின்னு சொல்கிறீங்க. இப்போ அதையும் மீறி இவங்க வந்து எங்கே இன்சிஸ்ட் பண்ணப்படுறாங்க இவங்கள? ஏன்னா பெரிய ஆட்கள் வந்து இதில் வந்து தலையிடுறதில்ல, அவங்க ஃபேமிலியிலே கலப்பு திருமணம் நடந்தால் அது வந்து சைலண்ட்டாக இருந்தது. இந்த மிடில் கிளாஸும் லோவர் மிடில் கிளாஸும் தான் இதில் வந்து அதிகமாக தூண்டப்படுறாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ பாரு, நம்மளோட மானம் கௌரவம் எல்லா விஷயத்தையும் வந்து அவங்க மேலே போய் போத்திட்டு இவங்க சேஃபர் ஜோனாக போயிடுறாங்க. அதில் தான் விபரீதங்கள் நிறைய நடக்குதுன்னு. அதாவது இந்த 2 எக்ஸ்டெண்டுக்கும் இங்கே பிரச்சனை இல்லை நிறையாளர். அது அடுத்த வேளை சாப்பாடு எங்கேன்னு கேள்வி கேட்டிருக்காங்கல்ல, அவங்களுக்கும் பிரச்சனை இல்லை. அடுத்த வேளை சாப்பாடு நம்ம எங்கே சாப்பிட போகிறோம்னு கேட்குறாங்களே, ரெண்டுமே எங்கே தான். இங்கே அடுத்த வேளை சாப்பாடு எங்கே இருக்குன்னே தெரியல. இன்னொரு தரப்பு இன்னொரு கிளாஸ் வந்து அடுத்த வேளை சாப்பாடு எங்கே சாப்பிட்றோம்னு தெரியல. தரத்து இங்கேருந்து கார் எடுத்து செங்கல்பட்டில் கூட போய் சாப்பிடுவாங்க, இல்லை வசதி இருந்தால் ஃப்ளைட்டு குடிச்சு ஃபாரின் கூட சாப்பிட்டு வரலாம். அவங்களுக்கும் இவங்களுக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. 2 இடமும் ஜாதி பார்க்கப்படாது, 2 இடமும் ரிலீஜியன் பார்க்காது. ரெண்டுமே எனக்கு வந்து அவங்க 2 பேருமே ஹைஃபையாக தான் தர்றாங்க. ஒன்று இந்த எக்ஸ்டெண்ட் லோ எக்ஸ்டெண்டு, இன்னொன்று ஹை எக்ஸ்டெண்ட், ரெண்டுமே பார்க்குறது இல்லை. ரெண்டாவது அவங்ககிட்ட பிள்ளைங்களுக்கெல்லாம் இதை பற்றியான புரிதல் இருக்குது. நம்ம வீட்டு இந்த செக்டாரு, நம்ம வீட்டில் இவ்வளோ பணம் இருக்குது, இவ்வளோ பேசுகிறீங்களே, மார்வாடி பொண்ணுங்க எங்கேயாவது லவ் பண்ணி ஓடி பார்த்தீங்களா? அது மாதிரி கிடையாது. இல்லை, கிடையவே கிடையாது. நீங்கள் சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்காது. அவங்க நல்லாவே தெரியும், நம்மலாம் பணக்காரவங்க, நமக்கு ஏற்ற பொண்ணை வந்து மாப்பிள்ளை வந்து நம்ம அப்பா தான். ரொம்ப கம்மியான பர்சன்டேஜ். எங்கே தான் இங்கே ஒரு கேஸ் இருக்கலாம், நான் அது மறுக்கலை. ஆனால் அவங்க வரமாட்டாங்க. ஏன்னா காரணம் அவங்க ஐரண்டுன்னு அவங்க மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அதனால் அவங்க இந்த பீப்புள்ஸ் இதோட மிக்ஸ் ஆக மாட்டாங்க. மிக்ஸ் ஆனால ஜேர்னி பண்ண முடியாதுன்னு அவங்களுக்கு தெரியும். எக்கனாமியாக ஜேர்னி பண்ண முடியாது அப்படின்றது அவங்க நல்லாவே தெரியும். இந்த மிடில் கிளாஸ் இருக்கும்ல, நம்ம தான் பிச்சையும் கேட்க முடியாது, பிச்சையும் போட முடியாது. பிச்சை கேட்குறதுக்கும் தன்மானம் இடம் கொடுக்காது, பிச்சை போடுவதற்கு என் வருமானம் இடம் கொடுக்காது. ஸோ 2க்கு நடுவில் மாட்டிக்கிட்டு நம்ம தான் உரலறப்பட்ட பள்ளி மாரி, இங்கிட்டும் போக முடியாது இங்கிட்டும் போக முடியாது. ரொம்ப சிரமத்துக்குரியாது நமக்கு தான். இப்போ லோ கிளாஸில் ஒன்றும் ஹைஃபையாக ட்ரெஸ் பண்ண போகிறதில்ல, ஹை கிளாஸில் ஹைஃபையாக ட்ரெஸ் பண்ணுறதே கிடையாது. அவங்க போடுற நகையெல்லாம் பாருங்கள், பிளாஸ்டிக்கு, ரொம்ப சிம்பிளாக இருக்கும். அது சும்மா 10 ரூபா 5 ரூபா 150 ரூபா புடவை, இதுதான் அவங்க கட்டுவாங்க. பட் அவங்க பணக்காரவங்கிறது அவங்க ஸ்கின் டோனு, அவங்களோட பேச்சு, அவங்க நடை உடை பாவனை எல்லாத்துலேயுமே தெரியும். அவங்க ஹையர் எண்ட் பீப்புள்ஸ். ஏன்னா அவங்க கார் வர்ற காரே 1 கோடி ரூபா காரில் வருவாங்க. நம்ம அப்படி இல்லை. நம்ம வந்து நகை தான் நமக்கான மரியாதை, பட்டுப்புடவை தான் நமக்கான மரியாதை, இதுதான் நம்மளை மரியாதை வைக்குங்கிற ஒரு மனநிலை நம்மள்கிட்ட உண்டு. ஸோ நம்ம தான் எல்லாத்தையும் பண்ணுறோம். இப்போ நீங்கள் பார்த்த வரைக்கும் இந்த ஆணவ கொலைகளோட எண்ணிக்கை எங்கே வந்து அதிகமாக இருக்குன்னு நினைக்கிறேன்? தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் எந்த பகுதியிலேருந்து அதிகமான வழக்குகள் ஆணவ கொலை சார்ந்து நீதிமன்றம் வரைக்கும் வருது? இப்போ கொங்கு பெல்ட்டில் தான் 3 நாள் நடந்துச்சு இப்போ சமீபத்தில். இன்னும் கொஞ்சம் சொல்லப்போனால் இங்கே மதுரை மற்றும் இந்த பக்கம் நெல்லை இந்த பகுதிகள் பார்த்திங்கன்னா லவ் பண்ணவே தயாராக இல்லை யாரும். ஏன் வீணாக பிரச்சனை தான் ஆக போகுது, ஏன் நம்ம அதை பண்ணிட்டு அப்படின்ற ஒரு மனநிலை வந்திருக்கலாம். இன்னும் கொஞ்சம் பார்த்திங்கன்னா தஞ்சை இந்த டெல்டா மாவட்டங்களில் வந்து அதுக்கான விழிப்புணர்வு அதிகமாக இருக்குது. தஞ்சை டெல்டா மாவட்டத்தில் போய் தமிழில் தான் பேர் அதிகம் இருப்பாங்க. தஞ்சை, திருவாரூர், நாகை 3ஆக பிரிஞ்சிருக்கு இல்லையா, 3 ஒன்றா வச்சு பாருங்கள், ஒரு மாவட்டமாக இருந்துச்சு. எவ்வளோ பெரிய மாவட்டம், ஒருங்கிணைந்த தஞ்சை. அதில் பார்த்திங்கன்னா தமிழில் அதிகமான பேர் இருக்கும், அதிகமான நாத்திகர்கள் அதிகம் இருப்பாங்க, கடவுள் மறுப்பாளர்கள் அதிகமாக இருப்பாங்க, ஜாதிய மறுப்பு அதிகம் இருக்கும், ஜாதியை பற்றியான புரிதல் இருக்கும். இன்ன வரைக்கும் தஞ்சாவூரில் எங்கேயாவது கூலிப்படை இருந்து கேள்விப்பட்டிருக்கீங்களா? இல்லை, அந்த அசாசினேட்டு நடக்காதுங்க. காரணம் அங்கே விவசாயம் சார்ந்த பகுதி. தஞ்சாவூர் டவுனை தாண்டிட்டிங்கனால விவசாயம். இப்போ அது அந்த பக்கம் விட்டுருக்கேன். அப்படியே வடக்க வந்தீங்கன்னா வட மாவட்டங்களில் கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்குது, அந்த இஷ்யூஸ் இருக்குது. பட் இங்கே வேறு மாதிரி இருக்குது. லவ் பண்ணி போகிற கண்டிஷன்லாம் இல்லை, அது பிஃபோர் ஸ்டேஜ்லேயே பிரச்சனை ஆகிடுது, கிளாஷ் ஆகிடுது. சென்னை போன்ற பெருநகரங்கள்லாம் எனக்கு தெரிஞ்ச ஆணவ கொலையெல்லாம் இல்லைங்க. இங்கே எல்லாருமே ஒன்று தாங்க. சென்னையோட ஸ்பெஷல் என்ன தெரியுமா, எல்லாரும் ஒன்று தான். நீ என்ன ஜாதி, அந்த கேமராமேன் என்ன ஜாதி, இவர் என்ன ஜாதி, நான் என்ன ஜாதி, நீ என்ன, ஜாதியே முக்கியம் இல்லை, நம்ம என்னங்கிறதா இங்கே முக்கியம். நம்மளோட அடையாளம் தான். நம்ம அடையாளம் என்ன, தமிழ் வேந்தன் இண்டிவிஜுவலாக என்ன அடையாளம் தேர்னா, எனக்கு பின்னாடி எத்தனை டிகிரி தேர்னா, என்னை எவ்வளோ பேருக்கு தெரிய வச்சுருக்காங்கிறது தான் என்னோட அடையாளம். இதுதான் நம்மளோட அடையாளம். அந்த கிராமத்தில் பிராண்ட் இல்லாமல் இருக்கிறவங்க பின்னாடி வந்து சாதியை ஏற்ற வேண்டிய ஒரு சூழல் உருவாகுது. அது பிராண்ட் ஐக்கானாக பார்க்குறாங்க. நான் ரொம்ப நாள் சொல்லுவேன், பேர் போடுறீங்கள,
தேவர், நாடார் அப்படின்னு பேர் பின்னாடி போடுறாங்கல்ல, ஆமா கோனார், கொங்கு கவுண்டர்னு போடுறாங்கல்ல, ரொம்ப பேர் இங்கே சாதி போட முடியாமல் இருக்காங்க. நீங்கள் நிறைய சாப்பிட்டு உங்கள் பின்னாடி பந்தா பண்ணுறீங்க, இங்கே பட்னியோடு இருக்காங்க, பின்னாடி பேர் போட முடியலை அவங்களால. இப்போ போட வைக்கிறாங்கன்னு வச்சுங்க. ஆமாம், பேர் வலுக்கட்டாயமாக ஜாதியை பின்னாடி போடுறாங்க. தேவையில்லைன்னு நான் நினைக்கிறேன். என்னை பொறுத்தவரை அது இல்லாத கான்செப்ட் தானே. ஏன் அதை எல்லோரும் கிரியேட் பண்ணிட்டு இப்போ நிறைய பேர் பின்னாடி ஜாதிக்கு பின்னாடி பேர் போடுறதுலாம் இல்லை. ஈவன் நம்ம ஜெனரேஷனில் இல்லை, நம்ம அப்பா ஜெனரேஷன்லேயே அதில் அடி வாங்கிட்டு அந்த இடத்துக்கே போகல. இது தேவையில்லாதுன்னு உண்டாங்க. இதில் இன்ஸ் பண்ணுறது அப்படின்னு சொன்னீங்கல்ல, யார் இவங்களை வழி நடத்துறது, அது ரொம்ப முக்கியமான கேள்வி. உதாரணத்துக்கு கௌசல்யா சங்கர் கொலை வழக்கிலே பாருங்கள். சின்னசாமி அவங்க அப்பா சிவசாமி இருக்கார்ல, தங்கமயில் டீ கடை ஓனர் பழனியில், நல்ல டீ கடை மெயினில் உள்ளவர். அவர் ஒரு முக்குளத்தூர் சமுதாயத்தை சார்ந்தவர். அந்த பொண்ணு கௌசல்யா இப்போ கூட இருக்குது, உங்களுக்கு தெரியும், பியூட்டி பார்லர்லாம் வச்சுருக்காங்க. அவங்க லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டு அவங்க போயிட்டாங்க. அதோட அந்த இது முடிஞ்சுது. ஆக்சுவலாக அவங்க ஃபாதர் கூட அது சம்மதம் கூட இருந்திருக்கும். சரி பொண்ணு போயிட்டு என்ன பண்ணுறது, பெத்த பிள்ளையாச்சே அப்படின்னா அவங்க வீட்டில் ஒரு பாட்டி இருந்திருக்கு. அதுதான் இவருக்கு கைட் பண்ணியிருக்கு ஒவ்வொரு நிமிஷமும். நீ போயிட்டாங்கிற மாதிரி இந்த அவங்க ஊர். ஆமாம், வெக்கம் கட்டவனே நீ அப்படின்னு வீட்டில் சொல்லிக்கிட்டே இருப்பாங்கல்ல. வர்ற உறவுக்காரவங்களாம் என்ன உங்கள் பொண்ணு போயிட்டாமே ஓடி போயிட்டாமே, வலி அவன் நொந்து போயிருப்பான், இல்லை நொந்து போகாமல் அதை மறந்து கூட இருப்பான். அவனை மேலும் மேலும் நீங்கள் வலிக்க வைக்கிறது. யாருக்குங்க பெத்த பிள்ளைய வெட்டுறதுக்கு மனசு வரும்? செய்ய மாட்டாங்க தானே. ஆனால் அதில் நடந்துச்சு. அது மற்ற மர்டரில் பார்த்தீங்கன்னா கோகுல்ராஜ் வழக்கில் கோகுல்ராஜ் மட்டும் தான் கொலையானுச்சு. உங்களுக்கு தெரியும், யுவராஜ் லைஃப் எடுத்துருக்காப்புல. அதில் விசாரித்த ஒரு பட்டியல் என்னப்பட்ட டிஎஸ்பியே தற்கொலை பண்ணிட்டாங்க. விஷ்ணு பிரியா சேலத்தில் எவ்வளோ நெருக்கடி கொடுத்துருக்காங்க பாருங்கள். பயங்கர அன்றைக்குள்ள அதிமுக பீரியடு. எடப்பாடி தான் அன்றைக்கி முதலமைச்சராக இருந்தது. அவ்வளோ நெருக்கடி கொடுத்தாரு. இங்கே நாயக்கன் கொட்டாய் இளவரசன் திவ்யா எவ்வளோ பெரிய கலவரத்தில் முடிஞ்சது. எவ்வளோ அக்கப்போர் நடந்துச்சு. கோகுல்ராஜ் கேஸ்லேயும் அப்படி தான் நடந்துச்சு. கோகுல்ராஜ் கேஸில் அந்த சுவாதி அந்த பொண்ணு கோர்ட்டில் பிறண்டே சொன்னிச்சு, பிறல் சாட்சியாக மாறிட்டாங்க. கோகுல்ராஜ் கேஸில் பிறல் சாட்சியாக அவங்களே மாறி உயர்நீதிமன்ற நீதிபதி இருந்தாங்களா, பைத்தியம் கிடையாதுமா, எங்களுக்கு எல்லாம் தெரியும். கோயிலில் போயிட்டுருக்க, நீ கூட போயிட்டுருக்க, அவனுக்கு தெரியவே தெரியாதுங்கிற. நீ கோயிலில் இப்படி போகிறதுக்கும் இப்படி பொட்டு வைக்கிறது, அவன் அந்த பொண்ணு இவனுக்கு ஊதி வச்சு ஊதி விடுது. பெண்கள் ஊதுவாங்கள ஒரு ஸ்டைலை அப்படி வச்சு இப்படி கண்ணு மேற்படாமல் அப்படி ஊதி விடுறாங்கல்ல, தெரியுதுல்ல? ஆமாம் ஆமாம், அப்படி ஊதி விடுது. அப்போ அவனை போய் நீ தெரியாதுன்னு எப்படி சொல்லுவேன்? யாரே நீ ஊதி விட்டுருந்தா பரவாயில்ல, எப்படி ஊதிடுவா? அவர் தெரியாமல் ஒருத்தர் எப்படி ஊதி விடுவேன்னு கேட்டு தண்டனை கொடுத்தாங்க யுவராஜுக்கு. அதில் யுவராஜ் அவங்க தெரிய வீடியோக்கெல்லாம் பண்ணி அந்த வழக்கை ரொம்ப காம்ப்ளிகேட்டட் ஆக்கிட்டார் அவர். அந்த விஷ்ணு பிரியா கெஞ்சினாங்க அவர்கிட்ட, யுவராஜ்கிட்ட, தயவுசெய்து யுவராஜ் நீங்கள் வந்துடுங்க, இங்கே வேறு மாதிரி பிரச்சனை போயிட்டுருக்கு, நீங்கள் வாங்கினா உங்களை எதுவுமே பண்ணல, நான் சரண்டர் பண்ணி விட்றேன்னாங்க. ஆனால் அவர் தொப்பியெல்லாம் வச்சுக்கிட்டு கோர்ட்டில் போய் சரண்டர் ஆகி இப்போ கூட இந்த கோர்ட்டு கழிச்சிட்டு அவர்களோட சிரிச்சுக்கிட்டே வர்றாரு. பாட்டெல்லாம் போடுறாங்க பின்னாடி, வீடும் சூரியனே தர்மம் தோக்காது அதுன்னு பாட்டு பிஜிஎம். பட் அவர் படுற பாட்டு அவருக்கு தான் தெரியும். சிறையில் குடும்பத்தை விட்டுட்டு அவர், அதாவது சமுதாயத்துக்கு ஆண்டின்னு நினச்சி போயிருப்பாங்க, ஒரு வீரமாக தெரிஞ்சிருக்கும். பட் இன்றைக்கி அது ஒரு பெயின் இருக்குல்ல, அது அதிகம். ஆனால் இதே கௌசல்யா சங்கர் கொலை வழக்கில், உடுமலைப்பேட்டையில் இருந்த கொலை வழக்கில் கீழமை நீதிமன்றம் அவன் ஃபாதருக்கு தூக்கு தண்டனை கொடுத்துச்சு. ஆனால் அதே உயர்நீதிமன்ற அப்பீலில் அரசு தரப்பு நிரூபிக்க தவறியது. அன்றைக்கி இந்த ஏடிஎம்கே பீரியடு விடுதலை செய்யப்பட்டார் அந்த கொலை வழக்கில். அந்த பசங்க இறங்கி செஞ்சானுங்க பாருங்க, 4 பேர், அவனுக்கு மட்டும்தான் பனிஷ்மெண்ட் ஆச்சு. இவங்கெல்லாம் சம்பவ இடத்துல இல்லை, அவங்க மனைவி இல்லை, எல்லாம் விடுதலை விடுதலை விடுதலைன்னு. அப்போ நீதிபதியே சொன்னார், ஒரு வழக்கை கூட நிரூபிக்க கூட முடியல அவங்களால. கொண்டு என்ன சாட்சி கொண்டு வர்றீங்க இங்கே, என்ன பேப்பர்ஸ் இதெல்லாம்னு சொல்லி வருத்தப்பட்டார். அதே சுவாதி கோகுல்ராஜ் கொலை வழக்கில் ஆக்ஸ்ட்ரேலியா ஆனாங்க. அப்போ யாரும் அவங்க ஆஸ்திரேலியா வச்சுருப்பா, அப்போ யாரோ பின்னிருந்துங்க. அது கூட உடனே ஒரு கவிதை கூட ஒன்று வந்துச்சுங்க, கொஞ்சம் தப்பு இருந்தால் அது நினச்சிக்காதீங்க, கவிதை படித்து ரொம்ப நாளாச்சு. தன்னுடன் பழகி காதலித்து வந்தவனை யாரென்றே தெரியாமல் சொன்னவள், தான் காதலித்தவனின் சங்கை 4 பேர் காலு கையை அமுக்கி பிடித்திருக்க, சற்று கெட்டியான ஆப்பிளை போல் அறுப்பது போல் அறுத்தான் கழுத்தை. ஓகேவா? நீதிமன்றம் தெரியாது என்று சொன்னால அது நீதிமன்றத்தின் முதல் வரிசையில் அந்த காதல் அமர்ந்திருந்தது. இதுபோல் நிறைய காட்சிகளை காதல் பார்த்துருந்ததுன்னு சொல்லி முடிச்சிருவாங்க. நல்லாயிருக்கும். நான் சொல்ல இந்த ஃப்ளோவில் அவர் சொல்லலை, அது ரொம்ப கண்ணு தண்ணி வர்ற மாதிரி இருக்கும். சற்று கெட்டியான ஆப்பிள் பிடிச்சா இருக்கிற மாதிரி தான் தொண்டை இருக்குது. கண்டிப்பாக அதை அறுத்துட்டு எதுதான் அவள் முதல் வரிசையிலே உட்காந்து காதல் பார்த்துக்கிட்டு இருந்துச்சா. என்னடா அப்படி சொல்கிறாளே, நம்மளை லவ் பண்ணமேன்னு பார்த்துக்கிட்டு இருந்துச்சு. இது போன்ற நிறைய சம்பவங்களே அந்த காதல் பார்த்தது. அப்போ இதுக்கு நிறைய நடந்திருக்கு. கௌசல்யா சங்கர் வழக்கு ரொம்ப பரவலாக பேசப்பட்டுச்சு. ஆணவ கொலை அப்படிங்கிற ஒரு விஷயம் இவ்வளோ சீரியஸாக தமிழகத்தில் இருக்குதா அப்படின்னு அந்த காலகட்டம் தான் ரொம்ப உணர்த்துனுச்சின்னு சொல்லலாம்.
அப்படி பொறுத்த வரைக்கும் அரசும் மக்களும் எந்த அளவுக்கு இதில் வந்து அடுத்தடுத்து என்ன மாதிரியான நடவடிக்கை அரசு எடுத்துச்சு, மக்களுக்கு என்ன மாதிரியான ஒரு விழிப்புணர்வு கொடுத்துருக்கணும்? இல்லை, கௌசல்யா சங்கர் வழக்கு பேசப்பட்டுச்சு. காரணம் சொல்லிடுறேன். உடுமலைப்பேட்டை பஸ் ஸ்டாண்டு இந்த பக்கமாக இருக்கும், இப்படி வச்சாங்க, இது கிழக்கா, இது கிழக்கு, இப்படி வச்சாங்க. இந்த வாட்டம் ஒரு பில்லர், அந்த வாட்டம் ஒரு பில்லர், அதில் உள்ளால் வந்து வர்ற மாதிரி கேட்டு இருந்துச்சு. முதல்ல சிசிடிவியில் ஒரு கொலையை பார்த்தோம், அவ்வளவுதான். ஒரு ப்ரூட்டலாக ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃபு சிங்கிள் டைமில் ஒரே டைமில் 2 பேரையும் மாற்று பண்ண ட்ரை பண்ணாங்க. அதில் கௌசல்யா கடுமையான வெட்டு, அரைகுறை வெட்டு கிடையாது, கடுமையான வெட்டு. அதில் சம்பவ இடத்துலேயே சங்கர் இறந்து போகிறாப்புல. அதனால் அது பேசப்பட்டுச்சு, இல்லைன்னா பேசப்படாது, இல்லைன்னா சைலண்ட்டாக அப்படியே போயிட்டே தான் இருக்கும். அடுத்து கோகுல்ராஜ் வழக்கு ஏன் பேசப்பட்டுச்சுன்னா அது யுவராஜ் பண்ணதுனால பேசப்பட்டுச்சு. யுவராஜ் வந்து அதை பெருசாக்கிட்டாப்புல, சமூகத்துக்காக பண்ண அது தன்னை ஹீரோயிசம் பண்ணணும்னு சொல்லி மேட்ரு சீறி போச்சு. இல்லைன்னா அதுவும் ஜப் மாதிரி போயிருக்கும். ரெண்டாவது அதில் ஒரு டிஎஸ்பி வேறு தற்கொலை பண்ணிட்டாங்க, அதுவும் பட்டியலின சமுதாயத்தை சார்ந்தவங்க. அவ்வளோ டார்ச்சர் கொடுத்துருக்காங்க, அது ஒரு பிரச்சனை. இங்கே நாயக்கங்கோட்டா இஷ்யூ வந்து டேட்டா டாக்டர் அன்புமணி ராமதாஸ் இறங்கினது. அங்கே நிறைய நூற்றுக்கணக்கான வீடு அடித்து நிறுத்து கொளுத்தப்பட்டுச்சு. அதனால் அந்த மேட்ரு கொஞ்சம் அவங்களுக்கு பூமாச்சு, இல்லைன்னா அதுவும் பூமாக இருக்காது. இல்லை, நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்கல்ல, நீங்கள் வந்து உங்கள் காதுக்கு வந்து அது வந்து பெரிய அளவுக்கு ஆகாத வழக்குன்னா ஏதாச்சும் ஒன்று இருக்கா? ஆணவ கொலையில் எனக்கு தெரிஞ்சு ஒரு வழக்கு, அது சொல்லாமல் இல்லைன்னு கூட தெரியல. பையன் பேரில் வேண்டாம், லவ் பண்ணி 2 பேரும் ஒன்றும் பெரிய ஜாதி டிஃப்ரென்ஸ்லாம் இல்லை. ஒருத்தவங்க நாயக்கர், இன்னொருத்தவங்க முக்குளத்தூர் சமுதாயம், பெரிய டிஃப்ரெண்ட்லாம் இல்லை. அதில் வந்துட்டு லவ் பண்ணிட்டு போயிடுறான். அந்த பொண்ணு வந்துடுது, பொண்ணு பிடிச்சிட்டு வந்துடுறாங்க. பிடிச்சிட்டு வந்து தாண்டுக்குது அந்த பொண்ணு. வழக்கு ஆனால் வழக்கு எப்படின்னா இவங்க தூக்கி ஏற்றிட்டுருக்காங்க. வயிற்றில் நிறைய மாதம் கர்ப்பிணியாக வேறு இருந்திருக்கு. ஓகே, தூக்கி ரோப்பில் ஏற்றிட்டுருக்காங்க. ரோப்பில் ஏற்றினோடனே பொண்ணு செத்து போச்சு. எப்படி சார்? அது கூட கோரிப்பாளையத்தில் வச்சுருந்தாங்க அந்த சீனு. அந்த பொண்ணை தூக்கி தொங்க விடுவாங்க தெரியுமா, பரீட்சையில் பாஸ் ஆகலன்னு சொல்லுவான் பாருங்க அவங்க சித்தப்பங்காரன்னு. தூக்கி ஏற்றிட்டு அடுத்தது அந்த பையன் வந்து வெளியூர் ஓடிடுறான். 1 வருஷத்துக்குள்ளே மறுபடியும் வியாபாரத்துக்கு வந்துடுறான். வந்தோடனே அப்படியே பூந்து அப்படியே பட்ட பகலில் பூந்து கடையிலே செஞ்சாங்க அந்த பையனை. சும்மா அந்த வாழைத்தண்டு இருக்குல்ல, அது இப்படி வீசினா எப்படி இருக்கும், வாழைத்தண்டு வெள்ளை வெள்ளையன்னு இருக்கும்ல, இப்போ 4 தண்டு எடுத்து வீசி பாருங்கள், அந்த மாதிரி இருந்துச்சு அந்த சம்பவம். லைவாக பார்த்தோம், லைவ் டெலிகாஸ்ட் நான் பார்த்தது. நான் வேறு ஒரு வேலையை அங்கே போயிருந்தேன், பர்ச்சேசிங்கு பார்த்தோம். அப்படியே ஒரு 5 நிமிஷம் அப்படியே ஒன்றுமே புரியல எனக்குலாம், ஒரு கேராக இருந்துச்சு. அப்படியே அவ்வளோ பிளட்டு திருச்சி ஓடுறாங்களே, ஒரு குலை சத்தம், தப்ப பொண்ணு சவுண்டு கட்டுச்சு, இந்த ஓடின சவுண்டு. 5 நிமிஷம் கழிச்சு தான் அப்படியே எல்லாருமே பார்த்தாங்க அந்த சம்பவம். அப்போ சிசிடிவிலாம் இல்லை அதில். 2006-7 இருக்க முடியும் மேபி. ஓகே சார், இப்போ இதுக்கு என்ன மாதிரியான தண்டனைகள் வந்து சட்ட திருத்தங்கள் ஏதாச்சும் பண்ணப்பட்டுச்சா காலப்போக்கில்? எங்கள் ஆணவ கொலைக்கு ஸ்பெஷல் ஆனர் கில்லிங் ஆக்ட் தனியாகவே கொண்டு வந்துட்டானுங்க. ஓகே, எல்லாமே தனியாக செப்பரேட் இருக்குது. நீங்கள் வந்து ஆனர் கில்லிங் எப்படி சிஎஸ்டி ஆக்ட் இருக்கோ அதுமாதிரி ஆனர் கில்லிங் தனியாக இருக்குது ஆக்ட்டு. ஆனர் கில்லிங் பார்த்தீங்கன்னா லைஃப் இம்ப்ரெஸ்மெண்ட் கொடுக்கலாம், ஈவன் மர்டருக்கெல்லாம் தூக்கவே கொடுக்கலாம். அவ்வளோக்கெல்லாம் ஆல்டர் பண்ணி கொண்டு வந்துட்டாங்க. சட்டத்திட்டம்லாம் ஹெவியாக இருக்கு நிறையாளர். பட் இது ஆணவ கொலைக்கு தான் நடந்த மர்டர்னு நீங்கள் நிரூபிக்க முடிய மாட்டேது. அதில் என்ன சார் சிக்கல் இருக்குது? சிக்கல் இருக்குன்னா விட்னஸ் சொல்ல மாட்டாங்களே, இந்த பொண்ணுங்களே பற்றி பேசுதில்ல. மதுரையில் கொடுத்தாங்கன்னா, யுவராஜ் கொடுத்தாங்க, தண்டனை கொடுத்தாங்கன்னா அது கொடுக்கணுன்னே கொடுத்தது தான். எனக்கு தெரிஞ்சு இது சுப்ரீம் கோர்ட்டில் நம்ம நிற்குமானா எனக்கு சொல்ல தெரியல. நல்ல லாயர் இருந்து ஸ்டடி பண்ணி கேஸை நடத்தினா நிற்காது. இது உண்மைதான். தெளிவாக நடத்தினா கேஸை நிற்காது. பாப்பா மோகன் சார் தான் ஆஜராகிறாரு கவர்மெண்ட்லேருந்து போட்ட ஸ்பெஷலாக. ஆனாலும் நல்லா கேஸ் நடத்தினா நிற்காது. ஏன்னா அந்த பொண்ணு யார் சொல்லணுமோ அவங்களே தெரியாதுன்னு சொல்லக்கூட மெயின் கருப்பொருளே டிஸ்கனெக்ட் ஆக போதில்ல, போஸ்டேல் ஆகக்கூடாதுன்னு சட்டத்தில் இடம் கிடையாது. அது தெரிஞ்சுங்க. நான் சாட்சி சொல்லணும்னு என்னை கம்பல் பண்ணக்கூடாது. நீங்கள் அதுக்கும் இடம் கிடையாது. நீங்கள் என்ன சொல்லித்தான் ஆகணும்னு மிரட்டலாம் முடியாது. எனக்கு தோணுதான் சொல்லணும். அதான் நீதி. இங்கே வந்து இவர் இவ்வளோ நடந்து போச்சுங்கிறது தான் இங்கே பனிஷ்மெண்ட் கொடுத்தாங்க. ஈவன் சுப்ரீம் கோர்ட் போய் இது கன்ஃபார்ம் ஆகுங்கிறது எனக்கு தெரியல. அந்தளவுக்கு எனக்கு சொல்ல தெரியலன்னு சொல்கிறேன். அது நம்ம கொண்டு போகிற வழக்கின் திசையை பொறுத்தது. ஏன்னா எதுக்காக வேண்டி கொலை நடந்துச்சு, முதல்ல எதுக்காக வேண்டி கொலை நடந்துச்சு, யார் கொலை செய்தார்கள், அடுத்த கேள்வியை தான். முதல்ல எதற்காகங்கிற கருப்பொருள் அடிபட்டு போயிடும். நான் அவரை லவ் பண்ணவே இல்லைங்க, எனக்கு அதுக்கு சம்மந்தம் கிடையாதுங்க அப்படின்னு முதல் கருப்பொருள் அவுட்டு. அதுக்கப்புறம் கொலை ஏன் பண்ணாங்கிறது கேள்வியே கிடையாது. இதை முடிஞ்சு போச்சு. முதல் இதிலே வழக்கு நீத்து போயிடும். அதை ப்ரொஜெக்ஷன் பண்ணுறது விதத்தில் ப்ரொஜெக்ஷன் பண்ணணும் நடத்துனாங்கன்னா. ஆணவ கொலையில் இது ஒரு பெரிய ட்ராபேக். மற்ற யாருமே விட்டுன்னு சொல்ல மாட்டாங்க. ரோட்டில் கடந்து பார்த்தவங்களாம் என்ன திரும்ப சொல்லுவாங்க, நமக்கு ஏன் ரொம்ப இதில் ஏன் நம்ம தலையிடணும், நமக்கு ஏன் தலையிடணும் இதில் அப்படின்ற ஒரு எண்ணம் மனசில் எழுந்துருது. போன புதன்கிழமை ஒரு மர்டர் ஆச்சு. அதுக்கு முன்னாடி நாள் போன செவ்வாய்க்கிழமை திருநெல்வேலியில் ஒரு நீதிபதி தூக்கு தண்டனை கொடுத்தாரு. விட்னஸை கொலை பண்ணது. கொலை வழக்கில் வர விட்னஸ் இருக்காங்களா அவங்களும் தூக்கு தண்டனை கொடுத்துட்டாரு. பாக்கி பிறகு லைஃப் கொடுத்தாரு அந்த அக்யூஸ்டுக்கெல்லாம். சாட்சியே கொலை பண்ணுவேன் நீன்னு. சட்டங்கள்லாம் கடுமையாக தான் இருக்குது, நம்ம நினைக்கிற மாதிரிலாம் கிடையாது.
ஆனால் நம்மளோட பார்வை என்ன தெரியுமா, நம்மளோட கேரக்டரு இன்ஸ்டண்ட்டாக நடக்கணும். உடனடியாக நூடுல்ஸ் மாதிரி வச்சுட்டு இப்படி கேஸை வச்சுட்டு இப்படி வந்து ப்ரஷ் பண்ணிட்டு வரதுல சாப்பாடு ரெடி. அது எப்படி உங்களுக்கு உடம்புக்கு கெடுதல். அவ்வளோ ஸ்பீடாகலாம் சட்டம் இருக்காது. உடனே சரியாகணும்னா எப்படி சரியாகும்? இவங்க என்ன செய்கிறாங்க, கோர்ட்டுக்கு போனால் டிலே ஆகும். இதெல்லாம் ஒரு பொது புத்தி, மித்து, கெட்ட புத்தி. இது இங்கே பேசி முடிச்சுக்கிறது. கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி போனால் வியாதி சரியாகாது. அப்புறம் இதுக்கு போஸ்ட்மார்ட்டத்துக்கு பாடி அங்கே தூக்கிட்டு வர்ற ஒரு சௌரியப்பட்டவன்ட்ட பண்ண வேண்டியது பண்ண முடியுமா? பண்ண முடியாதுல்ல. போஸ்ட்மார்ட்டம் அரசு மருத்துவமனை மட்டும்தான் பண்ண முடியும். அரசு மருத்துவமனை நல்லா இல்லைன்னு யாருங்க சொன்னது? அரசு மருத்துவமனை ஸ்டான்லி தாங்க லிவர் சர்ஜனில் இந்தியாவிலே டாப்பில் ஸ்டான்லி தான் இருக்கான். கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சை அவனால் மட்டும் தான் செய்ய முடியுது. அப்போ நீங்கள் ரயிலாலும் அங்கேருந்து வந்தவர் தானே, ரயிலாவை சொல்லுவாங்க. எல்லாம் அங்கே உள்ள தயாரிப்பு தானேங்க. கண்டிப்பாக. அதனால் வந்து நல்லா இல்லைங்கிறது தப்பு. அரசு பள்ளி நல்லா இல்லை. நீ பார்த்தியா? நீங்கள் எந்த படத்தில் படிச்சிங்க? அரசு தான். நான் அரசு பள்ளி தான், அரசினர் மேல்நிலை பள்ளி, நடேசனா அரசியல் மேல்நிலை பள்ளிலாம் படித்தேன். என்ன இப்போ தரக்குறைவாக போயிட்டோம். 2 லாங்குவேஜ் நமக்கு தெரியுது இல்லை, தமிழ் இங்கிலீஷ் தெரியுது. ஆனால் அரசு பள்ளி நல்லா இருக்காது, அரசு பஸ்ஸு நல்லா இருக்காது. இது மாதிரி குற்றம் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. இவனும் மதுரைக்கு 7 மணி நேரத்துலாம் போகிறான், தனியார் பேருந்து 7 மணி நேரத்துலாம் போகிறான். இதில் என்ன இருக்குது? இவன்கிட்ட டிக்கெட் கம்மி விலையில தானே நீ போகிற. அவன்கிட்ட 2000 கொடுத்து போறீல, இவன்கிட்ட 340 ரூபாய்க்கு போறீல. அப்படி தான் இருக்கும். கண்டிப்பாக காசு அவ்வளோதானே கொடுக்குற. ஆனால் நம்ம உனக்கு கேரக்டர் உடனடியாக ஜட்ஜ்மெண்ட் ஆகணும், உடனே கோர்ட்டில் போய் டைவர்ஸ் ஆகணும். அப்படிலாம் ஆகாது. அதுக்கு சில பிரீத்திங் டைம் இருக்குது. அப்படி தான் ப்ரொசீஜர் தான் அப்படி பண்ண முடியும். இப்போ ஆணவ கொலையில் வந்து ஒரு ஆணவ கொலையை வந்து ஒரு வழக்கறிஞராக நீங்கள் எடுக்கும்போது உங்களுக்கான சிக்கல்கள்லாம் என்ன சார்? நீங்கள் வந்து ஏன்னா நிறைய பேர் சாட்சி சொல்லவே வரமாட்டீங்கன்னு சொன்னதுனால இந்த கேள்வியை நான் உங்கள்கிட்ட கேட்குறேன். சிக்கல்கள்லாம் ஒன்றும் இல்லைங்க. நம்ம வந்து அக்யூஸ் சைடு தான் இருக்க போகிறோம். ஏன்னா நம்ம வந்து பிபி கிடையாது, ப்ராசிக்யூஷன் சைடு கிடையாது. ப்ராசிக்யூஷன் கவர்மெண்ட் சைடு உள்ளவங்க, நம்ம டிஃபென்ஸ் கவுன்சிலர் தான். நமக்கு இதில் சிக்கல்கள்னு பார்த்தீங்கன்னா கேஸ் விடுதலை பண்ணணுங்கிறது தான் நம்மளோட கான்சன்ட்ரேஷன் இருக்கும். மேக்ஸிமம் நம்ம அதை தவிர்க்கிறதுன்னு வச்சுக்கங்களேன். கேஸ் நம்ம டிஃபென்ஸ் தான், நம்ம வந்து அக்யூஸ் சைடு இருப்போம். இவர் கொலை செய்யலைங்கிற தரப்பில் நம்ம இருப்போம், கொலை செஞ்சாங்கிற தரப்பில் அவங்க இருப்பாங்க. அவங்க அரசு தரப்பு ஃபுல் ஃபோர்ஸாக இறங்குவாங்க. ஸ்பெஷல் ஆக்டர் ஸ்பெஷல் கோர்ட்டுன்னு அவங்களும் ஃபுல் ஃபோர்ஸாக இறங்குவாங்க, நம்மளும் ஃபுல் ஃபோர்ஸாக இருப்போம். பட் நம்ம சைடு இது விட்னஸ் எதுவும் கிடையாது. நம்ம அவங்கள கிராஸ் பண்ணுறது தான் நம்ம வேலை. எப்போ பார்த்தீங்க, எங்கே போனீங்க, எப்போ வந்தீங்க, எப்போ லவ் பண்ணீங்க, எங்கே லவ் பண்ணீங்க, ஃபோன் இருக்கா, அது இருக்கா, இது இருக்காங்கிறதுலாம் நம்மளோட ஃபோக்கஸ் இருக்கும். பட் அவங்க லைவாக விட்னஸ் சொல்லணும்னு முடிவெடுத்தாங்கன்னு வச்சுங்களேன், நம்ம என்ன கேள்வி கேட்டாலும் அந்த விட்னஸ் சொல்லிடுவாங்க. கொலை வழக்குகளில் லைவ் டைம் லைனில் பார்த்தவன் இருக்கான் பார்த்தீங்களா, டே லைட்டில், அவனுங்க எப்படி பெல்ட் அடித்தாலும் சொல்லுவான். நீங்கள் எப்படி கேள்வி கேட்டானே சொல்ல வேண்டியதை சொல்லுவாங்க. ஏன்னா அவங்கள்ட்ட உண்மை இருக்கும். போலீஸாக புட்டப் பண்ணி அழைச்சிட்டு வராங்க பாருங்க விட்னஸ், அவனுக்கு தான் தெற்கும் தெரியாது வடக்கும் தெரியாது. ஒரு கட்டத்தில் அவங்ககிட்ட மனசாட்சின்னு ஒன்று இருக்கும். நம்ம தான் இந்த கொலையை பார்க்கவே இல்லை, நம்ம ஏன் இப்படி சாட்சி சொல்லணுங்கிற என்னத்தை அவன்கிட்ட விதைச்சோம். ட்ராவல் பண்ணக்குள்ளேயே அவன் நினச்சிருவான், ஒரு வேளை உண்மையில கொலை பண்ணாங்களா பண்ணலையோ, நம்ம ஏன் மல்ல கட்டி இந்த போலீஸ்காரனுக்காக சாட்சி சொல்லணும் அப்படி ட்ராப் அவுட் ஆகிடுவாங்க. அது ஒரு பிரச்சனை இருக்குது. அதில் ஆணவ கொலை இல்லை, ஈச் அண்ட் எவரி மர்டரில் இந்த பிரச்சனை இருக்குது. நம்ம ஏன் சொல்லணும், நம்ம தான் பார்க்கல என்ன. ஏன்னா மேக்ஸிமம் பார்த்தவங்களை கொண்டு வர முடியாது. நிறையாளரை பார்த்தவங்க தெரிச்சு ஓடிருப்பாங்க அந்த இடத்துல, அந்த ஸ்பாட்டில் போயிருப்பாங்க. அந்த ஸ்பாட்டில் அவங்க வந்து கண் இமைக்கிற நேரத்தில் காணாமல் போயிடுவாங்க. எல்லாருக்கும் உள்ளது தாங்க, ஓடிடுவாங்க. மனப்பதட்டம். இப்போ நம்மள மாரி உங்களை மாரி ஆள் தான் நின்று என்ன தான் பண்ணுறானுங்கன்னு பார்ப்போம். மற்றவங்க நமக்கே லைட்டாக கேர் ஆகும் தான். கேர் ஆகும் சொல்ல மாதிரி. என்னங்க தலை பதப்பதைக்கே ஒருத்தனை வெட்டினா எப்படிங்க இருக்கும் நமக்கு? நமக்கு அது வேறு மாதிரி இருக்குங்க. இப்போ ஆட்டுக்கறி வாங்கி சாப்பிட்றோம், கோழிக்கறி வாங்கி சாப்பிட்றோம். நீங்களே கோழியை அறுத்து குழம்பு வச்சு சாப்பிட்றது உங்களால் முடியுமா? அதுக்கு ஒரு தைரியம். அது உயிர் இல்லைங்க, அதை எடுக்க எப்படிங்க நமக்கு மனசு வரும்? அந்த பிரச்சனையெல்லாம் உண்டு அதில். பட் ஆணவ கொலை பண்ணுறவங்களோட வழக்கு நடத்துறதுல வந்து உள்ள பிரச்சனை அரசு தரப்புக்கு தான் அதிகம். அவங்களெல்லாம் டியூன் பண்ணி ஒருங்கிணைச்சு கொண்டு வர முடியாது. காலைல ஒருத்தவங்க பார்த்தம்பாங்க, மாலில் ஒருத்தவங்க பார்த்தம்பாங்க, பயங்கர குழப்பமாயிடாது. கேஸும் ஒரு மாதிரி ஜவ்வாக இழுக்க ஆரம்பிச்சிடும். ரெண்டாவது விட்னஸ் சொல்கிறவங்க பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் இவங்களுக்கு தெரிஞ்சவங்களாக இருப்பாங்க, அக்யூஸ்டுக்கு தெரிஞ்சவங்களாக இருப்பாங்க, இறந்தவங்களுக்கு நேரிட்ட உறவுகளாக இருப்பாங்க. எப்படி இருந்தாலும் மருமகன் தானே, கௌசல்யாவோட புருஷன் வந்து இவருக்கு மருமகன் தானே, எல்லாமே நேரிட்ட கும்பலாக இருப்பாங்க. அப்போ அது ஒரு இடத்துல சாஃப்ட் கார்னர் உருவாயிடும். ஆனால் கௌசல்யா வந்து கடைசி வரைக்கும் சாட்சி எதிர்த்து தான் சொன்னாங்க, சிவசாமிக்கு ஆதரவாக சொல்லவே இல்லை, எதிர்த்து தான் பேசினாங்க. அதனால கூட அந்த வழக்கு தண்டனை ஆனது ஒரு காரணம். அப்புறம் அவன் அப்பீல் வந்து முடிஞ்சு போச்சு. ஈவன் மர்டர் கேஸை பொறுத்தவரையும் போலீஸ் லைவ் விட்னஸாக அழைச்சிட்டு வர்றதே இல்லை. அதை ஜோடிச்சு கிடிச்சு கொண்டு வர்றாங்களா, அவனுக்கு வந்து கோர்ட்டில் பிச்சுக்கிறாங்க. நம்மளும் பார்க்குறோமே, கேஸெல்லாம் முடிஞ்சு புண்ணுலாம் போகுது. ஏன்னா அவங்களால சொல்ல முடியல. என்னத்தை சொல்கிறதுங்கிற ஒரு மனநிலை. என்னத்தை சொல்கிறது, எவ்வளவு சொல்கிறது, பொய்யா முதல்ல சொல்லிடுவாங்க. சீஃபில் சொல்லிடுவாங்க, கிராஸ் பண்ணவங்கள 4-5 கேள்வியிலே செதற ஆரம்பிச்சிடுவாங்க. அவ்வளோதான். இன்னும் நமக்கு ஏங்க வம்புங்கிற மாதிரி ஆகிடும். இங்கே பாருங்கள், நீங்கள் அன்றைக்கி உடனே நடந்த நீ அந்த இடத்துல இல்லை, சரிதானே அப்படின்னா ஆமாம் சரிதான்ருவாங்க.
அது பழைய ரேட்டிங்ஸ் இருக்குது. நான் சொல்லுவது சரிதான், நான் சொல்லுவது சரியல்ல அப்படின்னு இருக்கும். கன்ஃபியூஸ் ஆயிடுவாங்க. சரிதான்ருவாங்க, நான் இல்லைன்றவாங்க. அப்படி ரிவர்சல் இருக்கும் அந்த வேர்டிங். சரியானது சரியன்றது அப்படின்னு இருக்கும். அதில் வந்து கன்ஃபியூஸ் ஆயிடுவாங்க. இதிலே வந்து உடைய ஆரம்பிச்சிடுவாங்க, தெரிக்க ஆரம்பிச்சிடுவாங்க. இதெல்லாம் கொலை வழக்கு நடத்துறதுல இது ஒரு காம்ப்ளிகேஷன். ஏன்னா நம்ம ஈவன் ஒரு லைஃபு ஒரு டாக்டரு ஒரு தவறாக சர்ஜரி பண்ணிடுறான்னு வச்சுக்கோங்க, தவறான ஆப்ரேஷன், மறுபடியும் உயிர் இருக்குன்னா அனஸ்தீசியா கொடுத்து மறுபடியும் ஆப்ரேஷன் பண்ணி பிழைக்க வச்சிடலாம். ஆனால் ஒரு வீடு இன்ஜினியர் கட்டுறான் பாருங்க, அவன் தப்பாக கட்டிடுறான்னு வச்சுக்கோங்க, இங்கே லிண்டல் போடாமல் இங்கே விழுந்ததுன்னா வீடு திறப்பு விழாக்க முன்னாடி மறுபடியும் படித்து தூக்கிடலாம். ஆனால் ஒரு வக்கீல் தப்பாக கேஸ் எடுத்துட்டான்னு வச்சுக்கோங்க, அவன் வாழ்க்கையே போயிடும். டாக்டர் தப்பு பண்ணால் உயிர் தான் போகும், இன்ஜினியர் தப்பு பண்ணால் பில்டிங் தான் போகும். ஆனால் வக்கீல் தப்புனா வாழ்க்கையே போயிடும், ஜெயிலில் உட்காந்துருப்பான் குற்றமே செய்யாமல். நம்ம சரியாக நடத்தலைன்னு வச்சுக்கோங்களேன், முதல்ல ட்ரஸ்ட்டு, நீங்கள் கொலை பண்ணீங்களா பண்ணலையா அது நமக்கே தெரியும். பண்ணாலும் நம்ம காப்பாற்றுறோன்னு அந்த கேஸை வாங்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம உயிரே போனாலும் அந்த வழக்கை காப்பாற்றணும். இல்லை நமக்கு நடத்த முடியாது, இல்லை மனசாட்சி இடம் கொடுக்கலன்னா தாராளமாக கூப்பிட்டு அவங்கள்ட்ட கட்ட கொடுத்து நல்ல லாயரை பார்த்துக்கோ, நல்லபடியாக போய்க்கோன்றணும். ஏன்னா அதோட வாக்குறுதியே அதுதான். உன் வழக்கை நான் உன்னை விடுதலை பண்ணுறேன்னு கேஸ் வாங்க விடுதலை பண்ணணும், அப்படி இல்லைன்னா கட்ட திருப்பி கொடுத்துடணும். ஆனால் இது நிறைய பேர் செய்கிறதில்ல, அதனால தான் கான்ட்ரவர்சி உருவாயிடுது, முன்ன பின்னு போயிடுது, அதனால் முரண்பாடாகிடுது. என்னைக்காவது நம்ம எல்லோரும் ஒரு வாட்டி பிறந்திருக்கோம், ஒரு வாட்டி இறக்க போகிறோம், அதில் எந்த மாற்றமும் கிடையாது. இந்த உலகின் ஒரே ஒரு உண்மை நாம் இறந்து போவது தான். அதுக்கு இடையில் எதுக்காக வேண்டிய ஒரு சாதி பெருமை, மத பெருமை, பேர் பெருமை, புகழ் பெருமை எதுவுமே தேவையில்லை. நம்ம எல்லாம் ஒரு சாதாரண மனிதர்களாக பிறந்திருக்கோம். சக மனிதனுடைய பசியை பார்த்து நம்ம ஒதுங்கி போகக்கூடாது. பாரதி சொல்லுவான், பாரதியோட முடிக்கிறேன், தனி ஒரு மனிதனுக்கு உணவில் இருந்து ஜகத்தினை அழித்திடுவோம்பா. உலகத்தையே அழிச்சிடுவேன்டா ஒருத்தன் பட்னி, அவ்வளோ பசியோட குடும்பம் பாரதிக்கு. சக மனுஷனாக நம்ம பார்க்கணும், அதுதான் ரொம்ப முக்கியம். சாதி எல்லாம் வந்து ஒரு இழிவான சொல்ல தான் நான் பார்க்குறேன், அது அவசியம் இல்லாத இந்த சமுதாயத்திற்கு. நன்றி. நன்றி சார், உங்களோட கருத்துக்கள் பகிர்ந்ததுக்கு ரொம்ப நன்றி. நன்றிங்க. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.